ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிக சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். மிக முக்கியமான திடீர் அறிவிப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரூபாய் 1000 உங்களோட வங்கிக் கணக்கில் கிரெடிட் ஆகிடுச்சு. அது சம்மந்தமாக அரசு சார்பிலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான இம்பார்ட்டண்டான அப்டேட் ரூபாய் 2500 சம்மந்தமாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் அறிவிப்பு அரசு மூலியமாக இந்த தகவல் ஃபுல்லாக வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன மாதம் இந்த மாதம் பணம் வராதவங்களுக்கும் கூடுதலான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது இருக்குது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் 3 முக்கிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். ரெகுலராக பணம் வாங்கினவர்களுக்கு இந்த மாதம் ரூபாய் 1000 வாங்கினவங்களுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு வழங்க போகிறாங்க. அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையிலிருந்து எப்போ 1000 ரூபாயிலிருந்து 2500 வரும், அதுக்காக தமிழ்நாடு அரசு எப்போ அதுக்கான அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்றது சம்மந்தமாக அமைச்சரும் ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் டீட்டெயிலாக பேச போகிறோம். முக்கியமாக இந்த 15ஆம் தேதி ரூபாய் 1000 இருக்கிறது நிறைய பேர் 2500 ரூபாய் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன் 1000 ரூபாய் வருது, யாருக்கெல்லாம் வராது இருக்குதோ அவங்களாம் என்ன ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு பணம் ஏறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிக்கலாமா, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேச போகிறோம். அதனால் தயவு செய்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களும் புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் மிக இம்பார்ட்டண்டான கிரேஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட் கிரேஸ் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன். அது ஸ்கிப் பண்ணாத பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாயிண்ட் என்னன்னு தெரிய வரும். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை லென்த்தாக இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க போகிறோன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 நிமிஷத்துக்கு மேலே ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அது மட்டும் டேரெக்டாக போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சிறப்பாக செயல்படுத்தின்னு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மாதம் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கே டேரெக்டாக செலுத்தின்னு வந்தாங்க. இப்போ தாவைக்கா பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதல்வராக ஆகிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளை கொடுத்துருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றி 1000 ரூபாய் அப்படின்னு இருக்கிற தொகையை ரூபாய் 2500 ரூபாயை உயர்த்தி வழங்க போகிறதா அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இப்போ தாவேகா ஆட்சி தொடர்ந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கீம் தொடர்ச்சியாக செயல்படுமா அப்படின்னு கேட்டு வந்தாங்க. அதாவது எப்பயுமே வழக்கம் போல ஒரு ஆட்சியிலேருந்து இன்னொரு ஆட்சி மாறும்போது ஒரு சில திட்டங்கள்லாம் நிறுத்தப்படலாம், ஒரு சில திட்டங்கள்லாம் பெயர் மாற்றப்படும். அதுபோல் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் திரும்ப செயல்படுமா அப்படின்னு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் வாக்குறுதிகளே 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசு அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட 1000 ரூபாயை தொடரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மே மாதம் கடந்த மாதம் கரெக்டாக 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னு கூட டீட்டெயிலாக சொல்கிறோம். அதனைத் தொடர்ந்து நிறைய பேர் ஜூன் மாதமாவது 2500 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வந்தீங்க. இப்போதைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட் தாக்கல் செய்யாத காரணத்தினால அந்த பணத்தை விரைவில் வெளியிட முடியாது. மிகப்பெரிய பணத்தொகையாக இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னே சொல்லலாம். தாவேகா அரசு ஆட்சி அமைத்து 2வது மாதமான தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்துக்கான உரிமை தொகை ரூபாய் 1000 பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம். காலையில் 6 மணி முதலே 8 மணிக்குள்ளே நிறைய பேருக்கு கிரெடிட் ஆயிருந்தது. ஒரு சிலவங்க கிரெடிட் ஆகலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வீடியோவில் சொல்லி வந்தீங்க. அவங்களுக்குலாம் 1 மணி 2 மணிக்கு மதியானத்துக்குள்ளே கிரெடிட் ஆயிருந்தது. இன்னும் ஒரு சிலவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐபிபி பேங்க் அக்கௌண்ட்லாம் 3 மணிக்குள்ளே 5 மணிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கனடா பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பணம் வந்துருச்சு, தேங்க்ஸ் சார் சிஎம் விஜய் சார், டுடே 1000 rupees கிரெடிட்டட் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் பணம் வந்துருச்சு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஹைலைட் கமெண்ட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு 1000 ரூபாய் விட்டது, விஜய் அண்ணனுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டுடே 1000 rupees கிரெடிட்டட், தேங்க்யூ விஜய் சார் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு ஜூன் 15ஆம் தேதி
தொகை வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் தொடர்ச்சியாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் நம்ம மேக்ஸிமம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட். அந்த ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் தான் பணம் வந்து லேட்டாக ஏறும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஐபிபி பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பணம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களது வந்து ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் தான் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்க்கு, கனடா பேங்க்கு, மற்ற எல்லா பேங்க்கு, ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு எல்லா பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடுச்சு பணம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் கிரெடிட்டட் மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தவறாத வந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா வந்து கிரெடிட்டட் மெசேஜ். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட்டட் மெசேஜ் எந்த பேங்க்கில் இருந்தோ அந்த பேங்க்லேருந்து டேரெக்டாக வந்து வந்திருக்கும். பை ஒன்லி டிபிடி கிரெடிட்டட் கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து மறைச்சி வந்து போட்டிருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி கிரெடிட்டட் கலைஞர் மகளிர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து மெசேஜாக வந்திருக்கும். இதில் தான் வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது. ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பணம் வரல அப்படின்னு வந்து சொல்லி வந்திருப்பீங்க. டிபிடி ட்ரான்ஸ்ஃபரில் தான் வந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லலாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து. இது வந்து பிரைமரியாக உங்களுடைய அக்கௌண்ட் அதாவது பிரைமரியாக உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் பணம் வந்து ஏறும். இப்போ வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் பிரைமரியாக லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் பணம் ஏறி இருக்கும். இப்போ வந்து ஆதார் கார்டில் புதுசாக வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலோ இல்லை பேங்க்கில் ஏதாவது கரெக்ஷன் வந்து கொடுத்துருந்தாலோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மாறி ஏறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெஜாரிட்டியாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஏறின பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து ஏறி இருக்குது. டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து தொகை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து மாறி ஏறி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சிலவங்க வந்து 1லேருந்து ஒரு 3-4 பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சுருப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் திரும்ப வந்து அந்த பேங்க்கில் அப்டேட் பண்ணும்போது இகேஒய்சி வந்து பண்ணும்போது பிரைமரியாக ஆதார் கார்டு வந்து லிங்காக வேறு பேங்க் அக்கௌண்ட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 மாதமாக வந்து பணம் வரல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் தொடர்ச்சியாக வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு கொடுக்கும்போது அது பிரைமரியாக லிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் புதுசாக ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏதாவது அப்டேட் பண்ணிங்களா, பேங்க்கில் போய்ட்டு ஆதார் கார்டு கொடுத்து இல்லை கேஒய்சி இது போல் வேறு ஏதாவது பேங்க் ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணுங்கள். அதனால் பணம் வராதவங்க உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து 1 செகண்ட் வந்து பேலன்ஸு, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, பணம் ஏறி இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். மேலும் இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலில் டீட்டெயிலாக வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். அதாவது விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியில் ஜூன் மாதத்துக்கான உரிமை தொகை ரூபாய் 1000 பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றது மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். தொடர்ந்து 2வது மாதமாக திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட அதே ரூபாய் 1000 வரவு வைத்து இருக்கிறது. இந்த நிலையில் ரூபாய் 2500 எப்பொழுது கிடைக்கும் என பெண்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்ப்பு தொடங்கி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2வது மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம். தாவேகா விஜய் வந்து ஆட்சிக்கு வந்து சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 2வது மாதமாக இந்த ரூபாய் 1000 வந்து செலுத்தியிருக்காங்க. ஏற்கனவே வந்து 2500 ரூபாய் வந்து கொடுக்க போகிறதா வந்து வாக்குறுதிகள் ஆட்சிக்கு முன்னாடி வந்து தெரிவிச்சிருந்தார். பெண்கள் வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்த்துருந்தாங்க இந்த மாதமாவது 2500 ரூபாய் ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஏற்கனவே வீடியோவில் கூட வந்து சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் விஜய் அவர்களும் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கார் மறுசீரமைப்பு இந்த ஸ்கீமில் வந்து தேவைப்படுது அப்படின்றது. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து நம்ம பேசலாம். அந்த மறுசீரமைப்பு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பட்ஜெட் தாக்கல் வந்து கொஞ்சம் குறைவாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்ஜெட் தாக்கல் அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து நடைபெற வேண்டியது இருக்குது. முக்கியமாக மே மாதம் 10ஆம் தேதி தமிழக முதல்வர் தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். கடந்த மாதம் மே மாதம் 10ஆம் தேதி அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை, ஏற்கனவே வந்து கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை, அது மட்டும் இல்லாமல் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடருமா அல்லது மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி தாவேகா அரசு வாக்குறுதிகளின்படி மகளிர் உரிமை தொகை அதிகரிக்கப்படுமா என்ற கேள்வியிலும் வந்து எழுந்திருந்தது அப்படின்னு என்று சொல்லலாம். அதாவது திமுக ஆட்சியில் வந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம்லாம் வந்து திரும்ப இந்த தாவேகா ஆட்சியில் வந்து தொடருமா அப்படின்ற இன்ப அதிர்ச்சிக்காக வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. வாக்குறுதிகளின்படி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து தொடருமா அப்படின்ற கேள்விகளும் வந்து மக்கள் தரப்பிலிருந்தும் மகளிர் தரப்பிலிருந்தும் வந்து எதிர்க்கட்சி தரப்பினரிடம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டுனே வந்து இருந்தாங்க. இதனால் இப்போ ஆட்சிக்கு வந்த தாவேகா அரசு உடனடியாக முடிவெடுத்து, அதாவது வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடந்தது. அதில் வந்து விவாதித்ததுக்கப்புறம் உடனடியாக வந்து முடிவெடுத்து இதனால் இது பற்றி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து முக்கியமாக வந்து கேள்வி வந்து எழுப்பியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு வந்து முக்கியமாக பதிலளிச்சிருந்த முதல்வர் விஜய் அவர்கள் முந்தைய அரசு கொண்டு வந்த
மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று பதிலளித்திருந்தார். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து தொடருமா, அதுக்கு முதலமைச்சர் வந்து அறிவிப்பு வந்து வெளியிடுவாரா அப்படின்னு வந்து சந்தேகமாக வந்து வந்தீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வியில் வந்து சட்டப்பேரவையில் வந்து கேட்டிருந்தார். அதுக்கு பதிலளிச்சிருந்த முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய அரசு வந்து கொண்டு வந்திருந்த எல்லா ஸ்கீமும், அதாவது புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டம் எல்லாமே வந்து நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து தொடரும் அப்படின்ற பதில் வந்து அளிச்சிருந்தார். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே சட்டப்பேரவையில் அந்த பதிலை வந்து சிஎம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் மற்றும் தமிழ் புதுமை திட்டங்களில் பயனாளிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது சட்டப்பேரவையில் 13ஆம் தேதி 12ஆம் தேதி அந்த பணம்லாம் வந்து வர வச்சிருந்தது. கடந்த ஆட்சியெல்லாம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி அந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம்லாம் பணம் வந்தது. இதற்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையும் கரெக்டாக வந்து மே மாதம் வந்திருந்தது. இதனிடையே தேர்தலில் தாவேகா அரசு முக்கிய வாக்குறுதியாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தப்படும் என்று நடக்குமா அப்படின்ற கேள்வியில் வந்து எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் மே மாதம் மற்றும் ஜூன் மாதங்களில் வழக்கம் போல ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த தமிழ் புதுமை பெண் திட்டம் வந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி கிரெடிட் ஆனதுக்கப்புறம் 15ஆம் தேதி மே மாதம் 1000 ரூபாயும், இந்த மாதம் இன்று 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதியும் 1000 ரூபாய் கரெக்டாக வந்து வர வைக்கப்பட்டிருக்குது. இதனால் தாவேகாவின் வாக்குறுதிகளின்படி ரூபாய் 2500 எப்பொழுது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு மகளிர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது அப்படின்னே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்கிறோம். அதனால் 2500 ரூபாய் கண்டிப்பாக வந்து மகளிர்கள் வந்து எதிர்பார்க்கறதுனால இதுக்கான ப்ராசஸ் வந்து இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் முதலமைச்சர் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இதனால தான் ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. ரூபாய் 2500 ரூபாய் அடுத்த மாதம் வந்து வழங்குவது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் வந்து இன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடத்தியிருந்தார் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ். கடந்த மாதமே முதல்வர் விஜய் வெளியிட்டிருந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய அரசு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இதை தான் வந்து நிறைய பேர் வந்து நோட் பண்ண வேண்டியது. இதில் முக்கியமாக முதலமைச்சர் கடந்த மாதம் வந்து பணம் வந்ததுக்கப்புறம் மறுசீரமைப்புக்கான கால அவகாசம் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் 15ஆம் தேதி ரூபாய் 2500 வந்து வழங்குவதற்கான ஆலோசனை கூட்டம் வந்து இன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் வந்து அஃபிஷியலாக வந்து நடந்திருக்கு அப்படின்றத நியூஸ் சேனல்லே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். முக்கியமாக கால அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த கால அவகாசம் நிறைய ப்ராசஸ் வந்து பண்ணின்னு வராங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே கடந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் எவ்வளவு கால அவகாசம் என்பதை குறிப்பிடவில்லை அப்படின்றது மக்கள் வந்து ரொம்ப ஏமாற்றத்தோடு வந்து இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுவரை எப்பொழுது இதற்கான நடைமுறைகள் தொடங்கும் என்றும் வந்து தெரியவில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் அதிகாரிகள் தரப்புலேருந்தும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமாக இதுக்கான ப்ராசஸ் ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் வழக்கம் போல மகளிர் உரிமை தொகை வர வைக்கப்பட்டுள்ளது. 15ஆம் தேதி இன்று ஜூன் 15ஆம் தேதி அப்படின்னு வந்து சொல்லலாம். ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டிருக்குது. உங்களுடைய டிபிடி டிரான்ஸ்ஃபரில் முக்கியமாக உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து வர வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வந்து நீங்கள் வந்து கருதலாம். இருந்தாலுமே வந்து மகளிர்கள் வந்து வழக்கம் போல் ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டதை என்று நினைத்து மகிழ்வதா அல்லது இன்னும் 2500 ரூபாய் வந்து வரவில்லையே என கலங்குவதா அப்படின்றதே வந்து தெரியாத வந்து இருக்கிறாங்க என்ற குழப்பத்தில் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்கள் வந்து உள்ளாளர்கள் அப்படின்ற வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து கிடைச்சிருக்கு. இதில் குறிப்பாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம்னா 1000 ரூபாய் வந்து வந்தது, அதாவது ஒரு சில ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது கடந்த ஆட்சியில் இருந்த செயல் திட்டங்கள் வந்து நிறுத்தப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இவங்க வாக்குறுதியை கொடுத்ததுனால நிதி சுமை காரணமாக இன்னும் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து ஸ்டார்ட் பண்ணாததுனால 1000 ரூபாய் வந்து இந்த 2 மாதம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய அப்டேட்டில் வந்து முக்கியமான ஹாப்பி நியூஸ்லாம் வந்து இருக்குது. இந்த 2500 ரூபாய் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. குறிப்பாக வந்து அதுக்கான முன் ஏற்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரேஷன் அட்டைகள் வந்து விநியோகம் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு புதிய ரேஷன் அட்டைகளாக 46,000 ரேஷன் அட்டைகள் விநியோகம் செய்ய தயாராக உள்ளது அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமாக இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மிகப்பெரிய முக்கியமான ஆவணமாகவே இந்த புதிய ரேஷன் அட்டை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்மார்ட் கார்டு இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி. அதனால் யாரெல்லாம் வந்து ஏழ்மையான குடும்பமாக யாரெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரேஷன் கார்டு கொடுத்துட்டு அவங்களுக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு புதியதாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு முதற்கட்டமாக 46,000 பேருக்கு ரேஷன் அட்டைகள் வந்து அச்சிடப்பட்டு தயார் நிலையில் இருக்குது. அனைவருக்கும் ரேஷன் கடையில் இது வந்து அட்டை வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணது காரணமே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமாக வந்திருக்கலாம். அதனால் உங்களுக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் கடையில் உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து வழங்க போகிறாங்க அப்படின்றத மகிழ்ச்சியாக வந்து தெரிவிக்கலாம். கிட்டத்தட்ட அரசு தெரிவித்தன்படி 3.5 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து கிடைச்சிருந்தது. இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் மரியவில்
முருகேசன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கான மாதம் ரூபாய் 2500 வரும் பட்ஜெட்டில் அறிவிப்பு அப்படின்ற அப்டேட்டும் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துட்டு வந்திருந்தார். இந்த மகளிர் உரிமை தொகை சம்பந்தமாகவும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் கிடைக்கிற தொகை சம்பந்தமாகவும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்த வண்ணமாகவே வந்து இருக்குது. அது சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து போட்டு வரோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட் வந்து தெரியாதே வந்து இருக்கிறீங்க. வீடியோ லென்த்தாக வந்து பேசுகிறீங்க, வீடியோவில் ஷார்ட்டாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்டும் டீட்டெயிலான பாயிண்ட், அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லலாம், இப்போ வந்து பணம் வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து வரல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக வந்து டீட்டெயிலாக வந்து விவரித்து வந்து சொல்லணும்னா அவங்க 3-4 பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வந்து வேறு பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களா, அதில் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலவங்க அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா மீறும் பட்சத்தில் பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பணம் ஏறி இருக்கும், அக்கௌண்ட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இல்லாத வந்து பிடித்தம் செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது போல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை லென்த்தாக போட்டால் தான் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வழங்கப்படும். இப்போ கொடுத்துக்கிற அப்டேட் எல்லாமே நான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். ஒரு சில ஆர்டிகளில் மட்டும் டீட்டெயிலாக பாயிண்டாகிறதுனால டைம் எடுத்திருக்கும் உங்களுக்கு. புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோலையும் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குறீங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. புதிய விண்ணப்பம் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அரசு தரப்பில் வந்து அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரல அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் உங்களுக்கான ஆவணங்கள் நீங்கள் தயார் நிலையில் வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து நிறைய பேருக்கு வந்து வழங்க போகிறாங்க. புதுசாக வந்து திருமணமானவர்கள், புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு வந்து வழங்குற பணி வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வருது. இப்போ கூட 46,000 பேருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னும் 3 லட்சம் பேருக்கு அதுக்குள்ளே வந்து கொடுத்துருவாங்க. இவங்க எல்லாமே புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினதுக்கப்புறம் புது விண்ணப்பம் வந்து கொண்டு வரதுக்கு அரசு வந்து தயார் நிலையில் வந்து இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு மட்டும் இல்லாமல் உங்கள் உறுப்பினரோட ஆதார் அட்டை, உங்களோட வங்கி கணக்கு பாஸ் புத்தகம், உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் செய்யப்படுகிற மொபைல் நம்பர், உங்களுடைய மின் கட்டண ரசீது, இது ஃபுல்லாக வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு கம்பல்சரியான டாக்குமெண்ட்டாக வந்து தேவைப்படுது அப்படின்றதையும் நம்ம முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய விண்ணப்பம் ஆன்லைனில் வந்து வெளியிடுவாங்களா, ஆஃப்லைனில் வந்து வெளியிடுவாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுவது தான் அதுக்கான அப்டேட் என்ன அப்படின்றது வந்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து நாளைக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கே வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுவீங்க. அதனால தான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி கரெக்டாக வந்து பணம் 1000 ரூபாய் வந்து ஏறி இருக்குது. 2500 ரூபாய் ஏன் வந்து வரல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கேன். புதிய விண்ணப்பம் சம்மந்தமும் டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செய்து வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணலனாலும் உங்களை ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து தெரியாதவங்க, யூடியூப் பார்க்காதவங்க, நிறைய பேர் வயசானவங்க தெரியாதவங்களாம் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு எடுத்து சொன்னால் கூட வந்து போதுமானது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த விவரத்தை வந்து தெரிவிக்கணும் அப்படின்றதில்ல, எல்லாருக்கும் போய் இந்த தகவல்லாம் வந்து சேரணும். அதுதான் வந்து நம்மளோட எண்ணம். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கிராம மக்களுக்கு, கிராம குரூப்பில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போய் இந்த தகவல் வந்து சேரட்டும். அப்படி இல்லைனா நீங்களே வாய் வார்த்தையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சொன்னீங்கன்னாவே வந்து போதுமானது. இது போல் 2500 ரூபாய் வந்து 5000 ரூபாய் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2500 ரூபாய் இதுக்கான அப்டேட் வந்து இது போலாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றவங்க இளைஞராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள். மகளிராக இருந்தால் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லுங்கள். இது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக ஏதாவது டவுட் இருந்தது, இந்த ஸ்கீமில் புதுசாக வந்து அப்ளை பண்ணுற சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த ஒரு டவுட் கேட்டாலும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது. நீங்கள் பழைய வீடியோலாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுல நாங்கள் தயாராக வந்து இருக்கிறோம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.